Hi guys, வணக்கம். ஸோ கேன் யூ ஹியர் மீ? கிளியராக கேட்குதா? ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கன்ஃபர்மேஷன். யாராச்சும் ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வாய்ஸ் என்ன கிளியராக கேட்டுச்சுன்னா சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸில். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டாபிக் வந்து என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஓஎஸ்சிபி பற்றி நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன், அதோடைய லேப்ஸ் பற்றி சொல்கிறேன்னு. ஸோ ஏற்கனவே நான் வந்து இன்றைக்கி தான் ஒரு பெரிய பிளாக் வந்து ரைட்டப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான். ஸோ இந்த லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வேணும்னா இதை வந்து படித்து பார்க்கலாம். நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹை லெவல் லுக் வந்து வேணும்னா நீங்கள் வந்து இந்த பிளாக்கை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டீட்டெயிலாக நான் வந்து என்னென்ன பண்ணணும், ஓஎஸ்சிபியை அட்டைன் பண்ணுறதுக்கு, லேப்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு இப்போ வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த OSCP offensivesecurity.com நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து எடுத்திருந்தேன். சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வீடியோவில் எந்தெந்த சர்டிஃபிகேஷன் பாத் வழியாக போகணும் ஒரு செக்யூரிட்டிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் வித் நெட்ஒர்க், ஹார்ட்வேர், அப்புறமா காம்டியோடைய செக்யூரிட்டி ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அது முடிஞ்ச பிறகு ஈசி கவுன்சிலேருந்து சிஹெச் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அஃபென்சிவ் செக்யூரிட்டியை வந்து டச் பண்ணணும். ஸோ இந்த அஃபென்சிவ் செக்யூரிட்டி வந்து ஆக்சுவலாக ஒரு பிகினருக்கு தேவையான கோர்ஸே கிடையாது. இது ஆக்சுவலாக இந்த கோர்ஸோடைய கண்டென்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகினருக்கு ஃபோக்கஸ் பண்ண கோர்ஸ் தான். ஆனால் சத்தியமாக இது வந்து பிகினரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நிறைய ப்ரீ ரெக்விசிட்ஸ் இருக்குது. ப்ரீ ரெக்விசிட்ஸ்னால் ஸ்டார்டிங் ஃப்ரம் நெட்ஒர்க்லேருந்து நல்லா தெரிஞ்சுக்கணும், ஹார்ட்வேர் ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கணும், அப்புறமா இந்த செக்யூரிட்டி ப்ளஸ் அப்புறமா சிஹெச் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கணும். என்னுடைய அசம்ஷன், அதாவது என்னுடைய டிப் வந்து உங்களுக்கு சொல்லணும்னா இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓஎஸ்சிபி வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஈஸி டு இன்டர்மீடியட் லெவலில் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓஎஸ்சிபியில் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து இந்த வெப்சைட் உங்களுக்கே ஏற்கனவே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா பிடபிள்யூகே ஆல் நியூ ஃபார் 2020. ஸோ நான் வந்து ஓஎஸ்சிபியை வந்து கரெக்டாக ஜனவரியில் வந்து நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ண உடனே எனக்கு ஒரு விபிஎன் லேப் கனெக்ஷன் வந்தது. ஸோ ஆக்சுவலாக ஹேக் த பாக்ஸில் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு விபிஎன் கனெக்ஷன் வந்து கிடைக்கும் ஹேக் த பாக்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா. ஸோ அந்த விபிஎன் வழியாக நம்ம வந்து ஹேக் த பாக்ஸ் நெட்ஒர்க்கு கனெக்ட் பண்ணி நாம் வந்து அந்த பர்டிகுலர் மிஷினை வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் அஃபென்சிவ் செக்யூரிட்டிலையும். ஸோ நம்மளுக்கு ஒரு விபிஎன் ஃபைல் வந்து வரும். ஸோ அந்த ஃபைல் வழியாக நாம் வந்து அந்த பர்டிகுலர் அஃபென்சிவ் செக்யூரிட்டி நெட்ஒர்க்கில் போய் நாம் வந்து அந்த லேப் மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்போ பழைய லேப்ஸ் இருந்துச்சு. பழைய லேப்ஸ் ஆனால் மிஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓல்டாக இருந்துச்சு. அதாவது விண்டோஸ் விஸ்டா எக்ஸ்பி மிஷின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த கோர்ஸ் கண்டென்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பழையவே அவுடேட்டட் வெர்ஷன் ஆஃப் காலி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோஸாக இருக்கட்டும், அந்த கோர்ஸ் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், ஏன் அவங்க யூஸ் பண்ண கமெண்ட்ஸ் கூட அதோடைய சின்டாக்ஸ் எல்லாம் மாறிடுச்சு இப்போ வந்து லேட்டஸ்ட் டூல்ஸ்லாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் செக்யூரிட்டியில் ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் வந்து ஓஎஸ்சிபி தான். அவங்களுடைய என்ட்ரி லெவல் சர்டிஃபிகேஷனே ஓஎஸ்சிபி தான். அதாவது பிடபிள்யூகேன்னு கூட சொல்லணும். இதை வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங் வித் காலி லினக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா ஓஎஸ்சிபி. ஸோ ஓஎஸ்சிபி வந்து ஒரு என்ட்ரி லெவல். இது ஆன பிறகு தான் நீங்கள் வந்து ஓஎஸ்டபிள்யூ இல்லைனா ஓஎஸ்சி அப்புறமா ஓஎஸ்இ வந்து பண்ணலாம். ஸோ டபிள்யூஇ வந்து வெப் அட்டாக்ஸ், அது வெப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதுக்கப்புறமா கிராக்கிங் தி பெரிமீட்டர் இருக்குது, அப்புறமா விண்டோஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குது அட்வான்ஸ்ட், அப்புறமா வயர்லெஸ் அட்டாக்ஸ் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓஎஸ்சிபி வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோ வந்து டோட்டலாக ஓஎஸ்சிபிக்கானது. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பேஜ் வந்து வரும். அந்த பேஜில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு கோர்ஸோடைய கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு இமெயில் வழியாக ரீச் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இந்த 2020 அப்டேட் வந்து என்ன, ஆக்சுவலாக என்ன டிஃப்ரென்ஸ் இந்த பழைய லேப்ஸ்க்கும் புது லேப்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது.
என்னென்ன மாடியூல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த மாடியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி அட்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பழைய லேப்ஸில் ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிற ஆக்சுவலாக டொமைன் கண்ட்ரோலர்ஸ் மிஷின்ஸ் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் பிளைன் ஹேக் த பாக்ஸ் மிஷின்ஸ் மாதிரி தான். லினக்ஸ் மிஷின் இருக்கும், இல்லை ஸ்டாண்ட் அலோன் விண்டோஸ் மிஷின்ஸ் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ரூட் ஆக்சஸ் வந்து எடுக்கணும். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. ஆக்டிவ் டைரக்டரி நெட்ஒர்க் இருக்கு, ஆக்டிவ் டைரக்டரி மிஷின்ஸ் இருக்கு, ஒரு நெட்ஒர்க்கே இருக்குங்க. ஸோ நிறைய டொமைன் கண்ட்ரோலர்ஸும் இருக்கும் இங்கே. ஸோ நிறைய அட்டாக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கெர்ப்ரோஸ்டிங்காக இருக்கட்டும், இந்த கோல்டன் டிக்கெட் சில்வர் டிக்கெட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். ஸோ அந்த அட்டாக்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, பிடிஎஃப்லையும் சரி வீடியோஸ்லையும் சரி. அது மட்டும் இல்லாமல் பவர்ஷெல் எம்பையர் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வந்து இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, இது வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் லெவல் தான். எப்படி பவர்ஷெல் எம்பையர் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் மெட்டாஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பவர்ஷெல் எம்பையரும் யூஸ் பண்ண தெரியும். ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் பவர்ஷெல் ஸ்கிரிப்ட்ஸை வச்சு எப்படி விண்டோஸை வந்து அட்டாக் பண்ணலாம், போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து பண்ணலாம், ஜஸ்ட் லைக் மெட்டாஸ்ப்ளாய்ட். அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் டு பஃபர் ஓவர்ஃப்ளோ. ஆக்சுவலாக இந்த செக்ஷனை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில். அப்புறமா பேஷ் ஸ்கிரிப்டிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பேசிக்காக எப்படி ஃபார் லூப்ஸ் எல்லாம் எப்படி எழுதணும், எப்படி ஒரு சிம்பிள் பேஷ் ஸ்கிரிப்ட் எழுதணும், ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம பைத்தன் ஸ்கிரிப்ட் எழுதுவோம், ஸோ அதே நம்ம வந்து பேஷ் வழியாக எப்படி இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து லேப்ஸில் வந்து முக்கியமாக 3 டெடிகேட்டட் வர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விண்டோஸ் 10 கிளைண்ட், அதாவது ஒரு சிம்பிள் விண்டோஸ் 10 மிஷின்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர் இருக்கு. ஸோ இந்த ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலருக்கு இந்த விண்டோஸ் 10 கிளைண்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இது ஏன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, யூஸ்வலாக ஆக்டிவ் டைரக்டரி அட்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் லேப் வந்து நீங்கள் வந்து செட்டப் பண்ணணும். அதாவது வர்ச்சுவல் மிஷின்ஸ் வழியா நீங்கள் வந்து டொமைன் கண்ட்ரோலர் எல்லாம் செட்டப் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் வந்து கிளைண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேம் வந்து 8 GB எல்லாம் பத்தாது இதுக்கெல்லாம். அட்லீஸ்ட் மினிமம் 16 GB வேணும் ஒரு சிம்பிளஸ்ட் ஆக்டிவ் டைரக்டரி பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2 மிஷின்ஸ், அதாவது ஒரு விண்டோஸ் 10 கிளைண்ட் அப்புறமா ஒரு ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெபியன் கிளைண்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணி ஏதாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுமா அதெல்லாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆக்டிவ் டைரக்டரி அட்டாக்ஸ் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸோ ப்ராக்டிஸ் பண்ணலாம். பஃபர் ஓவர்ஃப்ளோ லினக்ஸில் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். பைவோட்டிங் வந்து நான் ட்ரை பண்ணலாம். ஏன்னா 3 மிஷின்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு எல்லா எக்ஸசைஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இல்லை. அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மோர் ஷேர்ட் லேப் மிஷின்ஸ். ஒரு 20 மிஷின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பார்த்துருக்கேன், டிஃப்ரென்ஸ் பார்த்தப்போ நியூ மிஷின்ஸ்க்கும் ஓல்டு லேப்ஸ்க்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா நிறைய மிஷின்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் மிஷின்ஸை லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நான் பழைய லேப்ஸை வந்து சால்வ் பண்ணும்போது நிறைய மிஷின்ஸ் வந்து அவுடேட்டடில் இருந்துச்சு. எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் எல்லாம் பழைய எக்ஸ்ப்ளாய்ட்டெல்லாம் ஒர்க் ஆகி இருந்துச்சு. ஏன் ஒரு 10 இயர்ஸ் பேக் இந்த எட்டர்னல் ப்ளூ அதெல்லாம் எஸ்எம்பி ரிலேட்டட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகி இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக அது வந்து இப்போ நீங்கள் வந்து அட்டாக் பண்ண சாத்தியமே இல்லை, ஏன்னா எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷன். அப்படி இருந்தாலும் எல்லாமே பேட்ச் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்னல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஒர்க் ஆகாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ்கான்ஃபிகரேஷன் வழியாக தான் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பர்டிகுலர் லேப் மிஷினை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ டார்கெட் நெட்ஒர்க் ஃபேஸிங் அ ஹேண்ட்ஸ் ஆன் வாக் த்ரூ. ஆக்சுவலாக பழைய லேப் மிஷின்ஸில் உங்களுக்கு வந்து அவங்க வீடியோ இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு பர்டிகுலர் டெமான்ஸ்ட்ரேட்டட் ஒரு நெட்ஒர்க்கை வச்சு உங்களுக்கு வந்து எக்ஸசைஸை வந்து வாக் த்ரூ காட்டுவாங்க. இப்படி நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பஃபர் ஓவர்ஃப்ளோனா ஒரு பர்டிகுலர் மிஷினுக்கு அவர் கனெக்ட் ஆகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ ஒரு ரியல் டைம் டார்கெட்டை வச்சு எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த நியூ லேப்ஸில் மட்டும்தான் இருக்குது. அதாவது ரியலாகவே ஒரு டொமைன் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு அப்ரோச் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து எப்படி நீங்கள் வந்து பென்டெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. நியூ டார்கெட் நெட்ஒர்க் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் பர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைசஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது லேப் ரிப்போர்ட்ஸில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். அதாவது 5 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அப்டேட்டட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. நிறைய விஷயம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங் மாடியூல் இருக்குது செப்பரேட்டாக, அதுவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. Win32 பஃபர் ஓவர்ஃப்ளோ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப லைக் ஆயிருந்துச்சு இந்த ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன். பழைய ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வீடியோவை பார்த்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக காண்டாயிடுச்சு. என்னடா இது ஒன்றுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எப்படி ஒரு ஹேக் த பாக்ஸ் வீடியோவில் ஒரு சிம்பிள் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணுறேன், அதே மாதிரி ஒரு வீடியோவை போட்டு முடிச்சுட்டாங்க அந்த செக்ஷன். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு.
ஸோ இதான் வந்து லேட்டஸ்ட் பிடிஎஃப்லையும் லேட்டஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயில்டாக இருந்துச்சு. அதாவது ஒரு லினக்ஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து அதோடைய அப்ரோச் வந்து எப்படி இருக்கணும், ஒரு விண்டோஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனில் அப்ரோச் வந்து எப்படி இருக்கணும்னு அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா கிளைண்ட் சைட் அட்டாக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசஸ் இதெல்லாம் வச்சு ஒரு இல்லைன்னா என்ன சொல்கிறது, இந்த வேர்ட் டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு எப்படி அட்டாக் பண்ணணும், ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த கிளைண்ட் சைடு அட்டாக்ஸில். அப்புறமா வெப் அப்ளிகேஷன் அட்டாக்ஸ் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாடியூல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் ஆகிற மாதிரி. இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் எல்லாம் எப்படி ரன் ஆகுது, எஸ்கியூஎல் மேப் எல்லாம் எப்படி டீட்டெயிலாக ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பிளேலிஸ்ட் போட்டிருந்தேன், ஆல்மோஸ்ட் அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் எதிர்பாரான விஷயம். நெக்ஸ்ட் வந்து போர்ட் ரீடைரக்ஷன் அண்ட் டனலிங், இது பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கிராஃபிக்ஸ் மூலியமாக ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து போர்ட் ரீடைரக்ஷன் வந்து பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு எஸ்டிபி வீடியோவில் மெடஸ்பைட்டை வச்சு நம்ம வந்து போர்ட்டை வந்து ரீடைரக்ட் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து பைவோட் பண்ணலான்றது கூட இதை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து மெடஸ்பைட் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஆஸ் யூஷுவல் பழைய வருஷனுக்கும் புது வருஷனுக்கும் அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. கொஞ்சம் லைட்டாக மாடியூல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சின்டாக்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்குது இல்லையா புது வருஷனுக்கோ லேட்டஸ்ட் வருஷனுக்கோ, ஸோ அதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்டேட்ஸ் டு எக்ஸிஸ்டிங் மிஷின் வாய்ஸ் அண்ட் அட்டாக் வெக்டர்ஸ் இங்கேயே வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, எல்லா எக்ஸிஸ்டிங் மிஷின்ஸும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோடைய அட்டாக் வெக்டர்ஸும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா 1 மந்த் ஃபுல்லாக நான் வந்து ஓல்டு மிஷின்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு தேவையான நோட்ஸு என்ன சொல்கிறது போஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு அப்டேட் வந்த உடனே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ஐபிஎஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கும், மிஷின்ஸ் எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு 2 நாள் தேவைப்படுச்சு, இதெல்லாம் கொஞ்சம் ட்ராக் டவுன் பண்ணி கொஞ்சம் அப்டேட்டட் ஓகே ஒரு டச் வரதுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஆனால் புதுசாக நீங்கள் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்பவே நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு புது லேப் நெட்ஒர்க்கை தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ நோ நீட் டு வரி. ஸோ உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா இங்கே டவுன்லோட் தி சிலபஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் எதுக்கு, அப்புறமா அந்த பெனிஃபிட்ஸ் என்ன, அஃபென்சிவ் செக்யூரிட்டி ஓஎஸ்சிபி பண்ணால் அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அது வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாருக்கு அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, யார் வந்து இந்த கோர்ஸ் எடுக்கணும், செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ், நெட்வொர்க் அட்மின்ஸ், பென்டெஸ்டர்ஸ். அப்புறமா ப்ரீ ரெக்விசிட்ஸ் வந்து அவங்களே இங்கே வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிசிபி ஐபி நெட்வொர்க்கிங் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது விண்டோஸும் லினக்ஸும் நல்லா யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபெமிலியாரிட்டி இன் பேஷ் ஸ்கிரிப்டிங் வித் பேசிக் பேர்ல் ஆர் பேசிக் பைத்தன் இஸ் எ ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது கண்டிப்பாக தேவை, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இங்கே இதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய என்ட்ரி லெவல் சர்டிஃபிகேஷனே ஓஎஸ்சிபின்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க, அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஸோ இந்த ப்ரீ ரெக்விசிட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கே காம்டியாவில் வந்து நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, இதுக்கு தேவையான ப்ரீ ரெக்விசிட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இந்த கோர்ஸ்க்கு வந்து வாங்க. அப்புறமா கோர்ஸ் சிலபஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் இங்கே முடிஞ்ச அளவுக்கு என்னால் இந்த பர்டிகுலர் கோர்ஸை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸோடைய ப்ரைஸிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 days ஆஃப் லேப் ஆக்சஸ் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இது வந்து $999 இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $1200 ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் $1199. ஆக்சுவலாக 60 days லேப்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஓல்டு லேப் இருந்துச்சு. ஸோ நான் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு $150 இருந்துச்சு. இங்கே வந்து அது இப்போ எடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ டோட்டலாக அவங்க வந்து நியூ லேப்ஸ் தான் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அவங்க வந்து இப்போ வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது $1199. ஓகே, ஸோ அஃபென்சிவ் செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல் பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்தாச்சு, அதாவது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரீ ரெக்விசிட்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். அதாவது நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன கற்றுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிடிஎஃப் மினிமம் சிடிஎஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். நான் வந்து சொல்லியிருக்கேன் சிடிஎஃப் எல்லாம் எங்கே நடக்குதுன்னா ctftime.org. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வீக்கெண்ட்ஸில் தயவு செஞ்சு கொஞ்சம் சிடிஎஃப்ஸ் வந்து ப்ளே பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன வெப் சேலஞ்சஸோ ஏதாச்சும் இருக்கட்டும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சால்வ் பண்ண முடியுதோ. சால்வ் பண்ண முடியலையா ஒரு 2 days அப்புறமா அவங்களே ரைட்டப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரைட்டப்ஸை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓவர் தி வயர் அப்படின்னு இருக்கும். ஸோ overthewire.org. ஸோ ஓவர் தி வயர் வழியாக நீங்கள் வந்து பேசிக்ஸை வந்து நீங்கள் வந்து கற்றுக்குங்க. அதாவது நிறைய ஏதாச்சும் வெப் சேலஞ்சாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பைனரியை ரிவர்ஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் பஃபர் ஹவுஸில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதில்.
கிரிப்டோகிராஃபி ரிலேட்டடாக எல்லா சம்மந்தப்பட்ட சேலஞ்சஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கேயும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட்டாக நீங்கள் வந்து ஹேக் த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹேக் த பாக்ஸ் பற்றி. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹேக் த பாக்ஸ் மிஷினை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நிறையவே கற்றுக்குங்க. ஸ்கில்ஸ் வந்து நிறையவே இம்ப்ரூவ் ஆகும். எப்போ உங்கள் ஸ்கில்ஸ் வந்து ஒரு அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரோ ஹேக்கர் ரேங்கை வந்து அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, நான் வந்து இந்த ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ மிஷின்ஸை வந்து சால்வ் பண்ணியிருக்கேன், நான் வந்து இப்போ வந்து அஃபென்சிவ் செக்யூரிட்டி அந்த சர்டிஃபிகேஷனை வந்து பண்ணலான்னு. அதாவது நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம், ஓகே எனக்கு வந்து இந்த ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ ஹேக் த பாக்ஸ் வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பென்டெஸ்டர் லேபை வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். பென்டெஸ்டர் லேப் போனீங்கன்னா நிறையவே பூட் கேம்ப்ஸ் இருக்குது. பூட் கேம்ப்ஸ்னால் சிம்பிள் எக்ஸசைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் ப்ரோ எக்ஸசைஸ் இருக்குது. ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இல்லைனா இங்கே பூட் கேம்ப்னு செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இந்த பூட் கேம்பில் நீங்கள் போனீங்கன்னா செப்பரேட்டாக அவங்களே ஒரு சின்ன சின்ன டேஸ்க் எல்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 லினக்ஸ் அண்ட் ஸ்கிரிப்டிங். ஸோ லினக்ஸை பற்றி நீங்கள் வந்து ரீடிங் லிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் சப்செக்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து படிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா HTTP இருக்குது, ஹூஇஸ் இருக்குது, நெட்ஒர்க் சாக்கெட்ஸ் பற்றி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணணும். அதே மாதிரி நம்பர் 2 HTTPயில் இருக்குது. ஓகே, SL என்னன்னா, TCP IP என்னன்னா. நம்பர் 3 PHP DNS பற்றி படிக்கணும். ஸோ இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு போனீங்கன்னா நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து மேக்ஸிமம் கவர் ஆகிடும். அதாவது ஒரு பென்டெஸ்டருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்குது. ஸோ இது வழியாக நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ப்ரீ ரெக்விசிட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருக்கும் பென்டெஸ்டர் லேப் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் அப்படிங்கிற செப்பரேட் செக்ஷன் இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸில் நிறைய விஎம்ஸ் வந்து இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து விஐபி இல்லைன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் எக்ஸசைஸோடைய வர்ச்சுவல் மிஷினை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ண வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோட் ரிவ்யூஸ் இருக்குது, கிராஸ் சைட் லிங்க், SQL இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ரீரெக்விசிட். ஸோ இப்படி நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து அஃபென்சிவ் செக்யூரிட்டி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனலுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து லேப்ஸை வந்து பார்க்கலாம். அதாவது அஃபென்சிவ் செக்யூரிட்டியோடைய லேப்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஸோ அந்த லேப்ஸை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அந்த லேப்ஸ் வந்து இங்கே தான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. சர்ச் பண்ணி பார்க்கலாம். அஃபென்சிவ் செக்யூரிட்டி லேப் நெட்வொர்க் லேஅவுட். ஆக்சுவலாக நிறைய பேர் பற்றி இது தெரியாது. ஸோ இந்த லேப் நெட்வொர்க்கை பற்றி நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன். இது எப்படி இருக்குது, என்ன நடக்குதுன்னு. இமேஜஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லை, எடுத்துட்டாங்களா? மேபி அப்டேட்டட் லேப்ஸாக இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்க, மேபி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இமேஜை. ஸோ அத்தியா ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த லேப்ஸில் நீங்கள் வந்து கனெக்ட் ஆன உடனே 3 நெட்வொர்க் இருக்கும். ஸோ ஒன்று வந்து இது வந்து ஸ்டூடெண்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் நெட்வொர்க் தான் கனெக்ட் ஆன உடனே உங்களுக்கு ஒரு ஐபி வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் மிஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மிஷின்ஸை வந்து நம்ம வந்து பப்ளிக் சர்வர்ஸ், அதாவது பப்ளிக் மிஷின்ஸ், பப்ளிக் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய மிஷின்ஸ். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து அட்டாக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த 2 செப்பரேட் நெட்வொர்க்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டெவலப்மெண்ட் நெட்வொர்க், இன்னொன்று வந்து ஐடி நெட்வொர்க். ஸோ இந்த டெவலப்மெண்ட் அண்ட் ஐடி நெட்வொர்க்கு போனோம்னா நீங்கள் வந்து பப்ளிக் நெட்வொர்க் வழியாக தான் போகணும். அதாவது பிவோட்டிங் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். இது வந்து பிவோட் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஒரு மிஷினை காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா அந்த மிஷின் வழியாக நீங்கள் வந்து இன்னொரு மிஷினை வந்து அக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் பைவோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிவோட்டிங் வழியாக நம்ம வந்து டெவலப்மெண்ட் நெட்வொர்க் போகிறோம், அப்புறமா ஐடி நெட்வொர்க்கு போகிறோம், அப்புறமா டெவலப்மெண்ட்லேயும் ஐடிலையும் அட்மின் நெட்வொர்க்கு போகிறதுக்கான பிவோட்டிங் இருக்கும். அதாவது 2 பிவோட்ஸ் வந்து பண்ணணும் அட்மின் நெட்வொர்க்கு. ஸோ என்னால் அட்மின் நெட்வொர்க் போக முடியல, டைம் இல்லாதனால. அது மட்டும் இல்லாமல் லேப் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் அட்மின் நெட்வொர்க்கு போக முடியல. இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்படி தான் பிவோட் பண்ணி தான் நீங்கள் வந்து லேப்ஸுக்கு போகணும். அந்த இமேஜ் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் இருக்குது அஃபென்சிவ் செக்யூரிட்டியில். ஆக்சுவலாக அவங்களதே ஒரு செப்பரேட் ரிப்போர்ட்டிங் டெம்ப்ளேட் இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா
இந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து ஜஸ்ட் லைட்டாக எடிட் பண்ணி, அதாவது உங்களுடைய இமெயில், உங்களுடைய அஃபென்சிவ் செக்யூரிட்டி ஐடி ஒன்று இருக்கும் ரெஜிஸ்டர் பண்ண உடனே. ஸோ இந்த ரிப்போர்ட்டிங் வழியாக தான் நீங்கள் வந்து உங்களுடைய பிஓசிஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ எக்ஸாமில் வந்து 5 மிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு மிஷனுக்கும் நீங்கள் வந்து எப்படி சால்வ் பண்ணீங்க, அந்த பிஓசிஸை வந்து இந்த ரிப்போர்ட்டை தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் வல்னரபிலிட்டி என்ன, அந்த பர்டிகுலர் சிஸ்டமோடைய ஐபி என்ன, அப்புறமா ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன், அப்புறமா ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் எப்படி பண்ணீங்க, அதுக்கு ஃபிக்ஸ் என்ன, சிவியரிட்டி, அப்புறமா இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணீங்க, இன்மேப்லேருந்து எப்படி நான் கேதர் பண்ணேன், அப்புறமா ஒரு ஓப்பன் போர்ட் இருந்துச்சு, அதை வச்சு நான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட்டை சென்ட் பண்ணி நான் வந்து ஷெல் எடுத்தேன், அப்புறமா ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்கு வந்து நான் வந்து ஏதோ ஒரு கர்னல் எக்ஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிடபிள்யூகேல ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஒரு டாக்குமெண்ட் ஃபைலில் இருக்குது. ஸோ அந்த டாக்குமெண்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி சென்ட் பண்ணணும் ரிப்போர்ட், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ கம்மிங் டு தி லேப் எக்ஸாம். ஆக்சுவலாக லேப் எக்ஸாமில் வந்து 5 மிஷன்ஸ் இருக்கும். அந்த 5 மிஷன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேபி ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் டிஃப்ரெண்ட்டான எக்ஸாம்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மிஷன்ஸ் வராது, டிஃப்ரெண்ட்டான நெட்ஒர்க் இருக்கும். எனக்கு ஒரு மிஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு வேற ஒரு மிஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் நெட்ஒர்க்கை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த லேப் மிஷன்ஸில் 5 மிஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து 25 பாயிண்ட். நான் வந்து நோட் பேட் ஓப்பன் பண்ணுறேன். notepad.pwன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம் மிஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மிஷன்ஸ் இருக்கும். 5 மிஷன்ஸ். ஸோ 2 மிஷன் வந்து 25 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 25 பாயிண்ட்ல ஒன்று வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ. ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இதில் வந்து ரெண்டாவது மிஷனும் 25 பாயிண்ட். இது கொஞ்சம் ட்ரிக்கி, அதாவது ஒரு ஹேக் த பாக்ஸ் லெவலில் கம்பேர் பண்ணோம்னா இது ஒரு மீடியம் மிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது மீடியம் டு ஹார்ட். ஓகே, ஹார்ட் மிஷன் அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்புறமா அது மட்டும் இல்லாமல் 20 பாயிண்ட் மிஷன்ஸ் வந்து இருக்கு. 20 பாயிண்ட்ஸ் 2 மிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று வந்து நார்மலாக இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும். டிஃபிகல்ட்டாக இல்லை, ஜஸ்ட் மீடியமாக இருக்கும். அப்புறமா கடைசியாக வந்து ஒரு 10 பாயிண்ட் இருக்கும். ஆக்சுவலாக இந்த 10 பாயிண்ட்ஸில் தான் எல்லாரும் கை கொடுத்துருவாங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸியான மிஷனாக இருக்கும், இதை நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலான்னு தப்பு கணக்கு போட்டிருப்பீங்க. அதுதான் இல்லை. ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது வந்து ரேபிட் ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும். ரேபிட் ஹோல்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சர்வீஸ் இருக்கும், வல்னரபிள் மாதிரியே இருக்கும், ஆனால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து இதுதான் ரேபிட் ஹோல் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் வந்து வேற ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் பர்ஸ்பெக்டிவ்ல வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ பொதுவாக ஒரு ரேபிட் ஹோலில் வந்து எப்படி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும்னா, அதாவது உங்களுக்கு பக்காவே தெரியும் ஆக்சுவலாக இதுதான் ப்ரோ வல்னரபிலிட்டி, இந்த வருஷன் வந்து பக்காவாக ஆர்சி வல்னரபிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து நிறைய ஸ்கிரிப்ட்ஸை வச்சு ட்ரை பண்ணியிருக்கீங்க, ஸ்கிரிப்டை மாடிஃபை பண்ணி ஏன் ஒயர் ஷார்க் மூலியமா எல்லாமே டெஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துருக்கீங்க, ஆகலை. அப்படி ஆகலைன்னா ஏதோ ஒரு பேட்சை வந்து பேக்கெண்டில் வந்து போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து வேற ஒரு வழியை தான் பார்க்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ரேபிட் ஹோல்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். ரேபிட் ரூல்ஸ் எழுதியிருக்கேன், ரேபிட் ஹோல்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து 25 பாயிண்டர்ஸில் ஃபர்ஸ்ட் பிஓஎஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்புறமா 10 பாயிண்ட் மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் 20 பாயிண்ட் மிஷன்ஸை 1 by 1 நீங்கள் வந்து 2 கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறமா நீங்கள் வந்து ட்ரிக்கியான மிஷன் ஹார்ட் பாக்ஸ். ஸோ இந்த 4 மிஷன்ஸும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து, அதாவது அவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து ட்ரிக்கியான மிஷனை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும், எக்ஸாமை சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறமா நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் வந்து எப்படி நீங்கள் வந்து எக்ஸாமை எப்படி டேக்கிள் பண்ணணும், அதாவது எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அதாவது ஃபிசிக்கலாக இல்லாமல் மென்டலி. ஆக்சுவலாக இந்த எக்ஸாம் வந்து ஒரு 24 hours எக்ஸாம், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த 24 hour எக்ஸாம் வந்து சாதாரணமான விஷயமே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைமாக உக்காந்துருக்கணும், எல்லா மிஷன்ஸும் சால்வ் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான எக்ஸாம் இது. இது வரலாம் நானும் இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் அப்பியர் ஆனதே இல்லை. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே ஒரு நாள் முன்னாடியோ ஒரு 2 daysக்கு முன்னாடியோ நீங்கள் வந்து எப்போ ஒரு பர்டிகுலர் டேட்க்கு வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாம் ஸ்கெடியூலிங் வந்து நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக ஒரு வீக்கெண்டோ இல்லைன்னா
லேப்ஸ் நடக்கும்போதே ஒரு 1 மந்த் லேப் டைம் இருக்கும்போதே நீங்கள் வந்து அட்வான்ஸாக 1 மந்த் முன்னாடியே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய எக்ஸாம் டேட்டை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்னொரு 3 எக்ஸாம் ரீஸ்கெடியூல் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் டைம் வந்த உடனே உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு, இல்லை வேற ஏதோ ஒரு ரீசனால நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஸோ அதனால போனோம்னா நீங்கள் வந்து ரீஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரீஸ்கெடியூல் வந்து ஒரு 3 டேஸ் தான் இருக்குது. ஒரு 3 டைம்ஸ் தான் இருக்குது. 3 டைம்ஸ் மட்டும் தான் உங்களால் ரீஸ்கெடியூல் பண்ண முடியும். அப்புறமா முக்கியமான விஷயம் வந்து ரீஸ்கெடியூலிங் வந்து 48 ஹவர்ஸ்க்கு மேலே தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு எக்ஸாம் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, நீங்கள் 4 நாளைக்கு வந்து ஸ்கெடியூல் பண்ணோன்னா அது ஒரு சாத்தியமே இல்லாத மேட்ரு. ஏன்னா 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் ரீஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாமை ரீஸ்கெடியூல் பண்ண உடனே நல்லா தூங்கிடுங்க. நாளைக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு காலையிலேயே நல்லா தூங்குங்க, நல்லா ஃப்ரெஷ் மைண்டோட எழுச்சிக்குங்க. ஸோ என்னுடைய ப்ரிஃபர்ட் டைம் வந்து எப்போ சால்வ் பண்ணோன்னா, நான் வந்து எல்லாமே அன்பிளான்டாக தான் பண்ணேன் இந்த தடவை. ஸோ நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிற டைமிங்ஸ் வந்து முடிஞ்சால் 5 AM சஜஸ்ட் பண்ணுங்க. அதாவது 5 AM வந்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுங்க. அர்லி மார்னிங் 5 AM இல்லைன்னா 9 AM. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக 5 PM வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த டைம் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு என்னோட ஒர்க் ஸ்கெடியூல்னால. ஸோ 5 PM நான் வந்து ஆரம்பித்து ஆக்சுவலாக 1 or 2 ஆக்சுவலாக 1 AM மட்டும் நான் வந்து சால்வ் பண்ணியிருந்தேன். 1 AM நான் வந்து 4 மிஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதனால நான் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகி, ஓகே ஒரே ஒரு மிஷன் தானே இருக்கு, நான் பாஸ் ஆகிட்டேன், ஓகே நான் நல்லா தூங்கி வச்சுட்டு இன்னொரு மிஷன் வந்து பண்ணலான்ட்டு நான் வந்து தூங்கிட்டேன். ஓகே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற டைம்ஸ் வந்து ஆக்சுவலாக 9 AM வந்து எதுக்குன்னா நல்லா இருக்கும். ஆனால் 9 AM வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் தூங்கி ஏஞ்சி 9 AM ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டே டைம் ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு டைம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். அப்புறமா நீங்கள் வந்து மறுபடியும் நைட்டு தூங்கினோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 PM தூங்கினாலும் நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் டே வந்து 4 AM இல்லைன்னா 5 AM கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எக்ஸாம் டைம்ஸ், இந்த காலேஜ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து இப்படி தான் பழகிருக்கோம். ஸோ அதனால லேட்டாக தூங்கிட்டு சீக்கிரமாக எழுந்திருக்கிற ஹேபிட் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நேச்சராகவே இருக்குது. ஸோ 5 AM கழிச்சு உங்களுக்கு ஆல்ரெடி எனஃப் டைம் இருக்குது, அப் டு 9 AM மட்டும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக சால்வ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து மென்டலி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பிரேக்ஸ் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ வந்து பிரேக் எடுக்கணும். ஸோ பிரேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி விடாமல் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் பஃபர் ஓவர்ஃப்ளோலேயே நிறைய பேர் வந்து ஸ்டக் ஆயிட்டாங்க. அது எவ்வளோ நேரம் ஸ்டக் ஆயிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் 14 ஹவர்ஸ் மட்டும் ஸ்டக் ஆயிருக்காங்க. அவ்வளோ நேரம் ஸ்டக் ஆயிருக்கணும்ட்டு அவசியமே இல்லையே. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா ப்ரொசீட் பண்ணுங்க, வேற ஒரு மிஷின் போங்க. இப்போ மேக்ஸிமம் ஒரு மிஷினுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்டக் டைம் வந்து 2 hours வச்சுக்கோங்க. 2 hours. ஆக்சுவலாக நான் வந்து 1 hour, நானும் மேக்ஸிமம் 2 hours தான் வச்சுக்கணும். ஸோ நானும் உங்களுக்கு அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு 2 hours மேலே ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா தயவு செஞ்சு வேற மிஷினுக்கு போங்க, வேற மிஷின் சால்வ் பண்ணுங்க. இல்லைனா பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 15 minutes வெளியே போயிட்டு வாங்க, டீ குடிச்சிட்டு வாங்க, இல்லைனா ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு மிஷின் சால்வ் பண்ணும் போதோ, இல்லைனா ஒரு பர்டிகுலர் யூசர் ப்ரிவிலேஜ் அட்டைன் பண்ணும் போதோ, இல்லைனா ஒரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் எப்பவுமே நீங்களே ஒரு பிரேக் வந்து எடுத்துக்கணும். 10-15 minutes மேக்ஸிமம், ஒரு 1 hour பிரேக். ஸோ கண்டிப்பாக நல்லா சாப்பிடுங்க, அது மட்டும் இல்லாமல் நல்லா தண்ணி குடிங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்டு ரிஃப்ரெஷ் ஆகும். ஏன்னா கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஐடியாஸ் வந்து வராது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த பிரேக்ஸ் எடுத்துக்கிறோம். பிரேக்ஸ் எடுத்துக்கினா நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்கள் மொபைலில் நீங்கள் உங்கள் கையிலேயே வச்சுக்கோங்க. ஸோ அந்த மொபைல் வழியாக நீங்கள் வந்து என்னென்ன ஐடியாஸ் வருதோ அதெல்லாம் பின் பாயிண்ட் பண்ணுங்கள். ஓகே நான் வந்து இப்போ வந்து ட்ரை பண்ணணும், அது வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்கெடியூலில் இந்த பர்டிகுலர் பேட்டர்னை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஷின்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா நானும் இதே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணேன், எனக்கும் இதே தான் சொன்னாங்க, நானும் இதே மாதிரி நிறைய பிளாக்ஸ்லையும் படிச்சிருக்கேன். ஸோ அதே தான் நானும் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லேப் மிஷின்ஸ் இருக்குது, அதாவது அஃபென்சிவ் செக்யூரிட்டி லேப் நெட்வொர்க். ஸோ இந்த லேப் மிஷின்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணணும். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஒரு மேக்ஸிமம் மிஷின்ஸ் எல்லாம் ப்ரோ எவ்வளோ மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் நம்ம வந்து எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ மிஷின் சால்வ் பண்ணால் நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க, இல்லை இவ்வளோ கம்மியாக மிஷின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ இது வந்து ஒரு தப்பான ஒரு அசம்ஷன் அது.
ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் மேலே இருக்கிற ஒரு ஸ்கில் செட்டு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பழைய லேப் நெட்ஒர்க்கில் ஒரு 60 மிஷின்ஸ் இருந்துச்சு, லேப் மிஷின்ஸ். நான் வந்து 30 டேஸில் 36 மிஷின்ஸ் வந்து ஓன் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு 25 to 30 மிஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓஎஸ்சிபி எக்ஸாம் வந்து கிராக் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பிளாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் லேப் நெட்ஒர்க்கில் நிறைய மிஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதனால தான் நீங்கள் வந்து எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும், அதனால தான் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிறீங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இண்டிவிஜுவல் ஸ்கில் செட் தான். ஸோ இது வந்து பழைய லேப் மிஷின்ஸில் 60 மிஷின்ஸ். லேட்டஸ்ட் லேப்ஸில் நம்ம வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 75 மிஷின்ஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மிஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ பொதுவாக நிறைய பேர் வந்து ஒரு ஒர்க் ஸ்கெடியூலில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஒரு ஜாபுக்கு போயின்னு இருப்பீங்க. ஸோ இந்த ஜாபையும் ஓஎஸ்சிபி சர்டிஃபிகேஷனும் மெயின்டைன் பண்ணுறது ஈஸியான டாஸ்க் கிடையாது. ஸோ ஒரு பிகினர் வந்தால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆக்சுவலாக ஒரு ஹேக் த பாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் சிடிஎஃப் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் மேனேஜ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக உங்களோட டைம் வந்து பிரேக் டவுன் பண்ணணும். ஓகே, இந்த டைமில் வந்து நான் வந்து ஆஃபீஸில் இருப்பேன், நான் வந்து ஆஃபீஸ்க்கு உண்டான வேலையை வந்து பார்ப்பேன். ஸோ இதுக்கப்புறமா உங்ககிட்ட எவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்குது, அந்த ஃப்ரீ டைமை வச்சு நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும். ஓகே, நான் இந்த இந்த பர்டிகுலர் டைம் செட்டில் நான் வந்து இவ்வளோ மிஷின்ஸ் முடிக்கணும், இவ்வளோ நாள் இருக்குது நான் வந்து இவ்வளோ மிஷின்ஸ் முடிக்கணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டார்கெட்ஸ், சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 60 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 10 டேஸில் அட்லீஸ்ட் நான் வந்து இவ்வளோ மிஷின்ஸ் வந்து ஓன் பண்ணணும். அந்த மாதிரி சின்ன சின்ன மைல் செட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிஷின் சால்வ் பண்ணுறப்போ அந்த மிஷின் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லி கொடுக்குது, அதாவது ஒரு எஃப்டிபி வல்னரபிலிட்டி இருக்கா, ஓகே இந்த எஃப்டிபி வல்னரபிலிட்டியில் ஏன் இது வந்து வல்னரபிளாக இருக்குது, எதனால் இந்த எக்ஸ்ப்ளாய்ட் வந்து ஒர்க் ஆகுது, இதுக்கு மெட்டாஸ்ப்ளாய்ட் மாடியூல் இருக்கா, ஓகே மெட்டாஸ்ப்ளாய்ட்டை வந்து அந்த ஸ்கிரிப்டை பார்க்கலாம், இது என்ன பண்ணுது, அதை வந்து வயர் ஷார்க் மூலியமாக நீங்கள் வந்து கேப்சர் பண்ணி பாருங்கள். பேக் எண்டில் பேக்கெட்ஸ் வந்து எப்படி சென்ட் ஆகுது, எக்ஸ்ப்ளாய்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அந்த டீட்டெயில்டாக நீங்கள் வந்து பார்க்கணும். அதை வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு மிஷினும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மிஷின்ஸை ஒன் பை ஒன்னு நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி கற்றுக்கிறதுல தான் இருக்குது. முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து, இந்த லேப்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீஷன் பண்ணுறதோ இல்லைன்னா ப்ரூஃபை எடுத்து சப்மிட் பண்ணுறதோ, இந்த ஃப்ளாக் எடுத்து சப்மிட் பண்ணுறதோ அது முக்கியம் கிடையாது. ஒரு மிஷினும் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அதுவும் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃப்ளாக் எடுத்துட்டிங்கன்னா அந்த மிஷின் அங்கேயே முடிஞ்சிடாது. போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து பண்ணணும். நான் ரொம்ப அவசரப்பட்டேன் போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணாமல். டைரெக்டாக ஃப்ளாக் எடுத்துட்டு நான் வந்து லைட்டாக ஜஸ்ட் பாஸ்வேர்ட் மட்டும் கிராக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஹோம் டைரக்டரிஸில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை மட்டும் பார்த்துட்டு விட்டுருவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோவா டைம் கிடைக்கல. ஸோ ப்ரொசீட் பண்ண எனக்கு சில மிஷின்ஸ் வந்து சால்வே பண்ண முடியல. ஏன்னா என்னால் ப்ரீவியஸ் மிஷின்ஸோடைய போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து பண்ணல. போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா ஒரு மிஷின் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏதோ ஒரு ஹிண்ட்ஸ் வந்து இருக்கும், அடுத்த மிஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த மிஷினுடைய யூசருடைய பாஸ்வேர்டு வந்து இதில் ஒரு நோட்டில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இமெயில் ஃபைலில் வந்து ஏதோ ஒரு இமெயில் இருக்குது, அதில் வந்து எஃப்டிபி யூசருடைய கிரெடென்ஷியல்ஸ் இருக்குது, வேற ஒரு கம்ப்யூட்டர் இது. ஸோ இதெல்லாம் போஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணால் தான் கிளியராக உங்களுக்கு வந்து இதை வந்து கேதர் பண்ணி நீங்கள் வந்து அதை நோட்ஸாக வச்சுக்கினீங்கன்னா அந்த மிஷினை சால்வ் பண்ணும்போது ஓகே இந்த மிஷினுடைய நோட் வந்து அந்த மிஷினில் நான் பார்த்தேன், அதை நான் வந்து இங்கே யூஸ் பண்ணி இதை நான் கிராக் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அசம்ஷன் வரும். ஸோ இதை நான் சரியாக பண்ணாததுனால நிறைய மிஷின்ஸ் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஒரு 10 மிஷின்ஸ் வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு பப்ளிக் நெட்ஒர்க்கில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பப்ளிக் நெட்ஒர்க்கை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும்னா அது கண்டிப்பாக போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மட்டும்னால தான் முடியும், டைரெக்டாக பண்ண முடியாது. நான் இப்போயே உங்களுக்கு வார்ன் பண்ணுறேன். ஸோ போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும் நான் வந்து கிளியராக அந்த பிளாக்ல சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்று வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து கிராக் பண்ணணும், அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஹோம் டைரக்டரிஸில் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேட்ச் ஹிஸ்ட்ரி ஃபைல் இருக்குது, ஹிஸ்ட்ரியில் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருக்கா, இல்லை எஸ்ஹெச் கீஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஃபைல்ஸ் இருக்கா, அதில் ஏதாச்சும் நோட்ஸ் இருக்கா, அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறமா வெப் சர்வருடைய ஃபைல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வேர் டபிள்யூடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணியிருந்தான், வெப்சைட்டோடைய கோடெல்லாம் இருக்கும். ஸோ அந்த கோடில் மைஎஸ்கியூலுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏதாச்சும் இருக்கா, ஏதாச்சும் சென்சிட்டிவாக ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பேக்கப்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறோம். இல்லைனா மெயில்ஸ் ஏதாச்சும் வந்திருக்கா, அந்த பர்டிகுலர் யூசருக்கு மெயில் யாராச்சும் அனுப்பியிருக்காங்களா அது பார்ப்போம். பாஸ்வேர்ட்ஸ் வந்து கிராக் பண்ணுவோம். கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் வந்து முக்கியமாக ரிவ்யூ பண்ணுவோம். வெப் சர்வரோட கான்ஃபிகரேஷன் ஃபைல், எஃப்டிபியோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ், ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் வந்து ஏதாச்சும் சென்சிட்டிவாக ரிவீல் பண்ணலாம். ஸோ அதை வந்து பார்க்கலாம். கடைசியாக இல்லைன்னா நீங்கள் வந்து பேக்கெட் கேப்சர் வந்து பண்ணி பார்க்கலாம். ஓகே ஏதாச்சும் வேறு மிஷின்ஸ் ஏதாச்சும் இந்த மிஷினுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணா,
ஏதாச்சும் ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வழியாக தான் நீங்கள் வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பப்ளிக் நெட்ஒர்க்கை மேக்ஸிமம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் நெட்ஒர்க் போவீங்க. நெட்ஒர்க்ஸ் கீழே 3 நெட்ஒர்க்ஸ் இருக்குது ஹேக் த பாக்ஸில். ஸோ ஒன்று வந்து பப்ளிக்கு நீங்கள் கனெக்ட் ஆகிருப்பீங்கன்னு சொன்னேன். ஸோ பப்ளிக் வழியாக தான் நீங்கள் வந்து டெவுக்கும் ஐடி நெட்ஒர்க்கும் போவீங்க. ஸோ டெவலப்மெண்ட் அண்ட் ஐடி நெட்ஒர்க். அப்புறமா ஏதோ ஒரு நெட்ஒர்க் வழியாக தான் உங்களால் அட்மின் நெட்ஒர்க் வந்து போக முடியும். எதர் டெவலப்மெண்ட் நெட்ஒர்க் ஆர் ஐடி நெட்ஒர்க் வழியாக தான் நீங்கள் வந்து அட்மின் நெட்ஒர்க்கு போக முடியும். ஸோ இந்த நெட்ஒர்க்கில் இருக்கிற எல்லா மிஷின்ஸும் கம்ப்ளீட் பண்ணுறது தான் உங்களுடைய டாஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருந்தால் மட்டும் தான் உங்களால் கம்ப்ளீட்டாக இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் சில கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளியராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிவோட்டிங் எல்லாம் சும்மா அசால்ட்டாக ஃபிங்கர் டிப்ஸில் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிவோட்டிங் வந்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மெடஸ்பைட் வழியாக பண்ணலாம், இல்லைன்னா எஸ்எஸ்ஹெச் வழியாக பண்ணலாம். நீங்கள் வந்து நிறைய டூல்ஸ் வச்சு பண்ணலாம். ஸோ பிவோட்டிங்கோடைய வேஸை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஷல் வந்து எப்படி எடுக்கணும். ஸோ ரிவர்ஷல் இது நான் சொல்லி தெரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் அந்த ரிவர்ஷல்ஸில். பொதுவாக ஹேக் த பாக்ஸ்லாம் நம்ம எல்லாம் ரிவர்ஷல் எப்படி எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 4444 யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா நான் வந்து 8888 யூஸ் பண்ணுவேன். இது வந்து எனக்கு பழகிடுச்சு. ஆக்சுவலாக மேட்ரு என்னன்னா அஃபென்சிவ் செக்யூரிட்டியில் போர்ட்ஸ் வந்து ஃபயர்வால் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபயர்வால் ரூல்ஸ் வந்து இருக்கும். அந்த பர்டிகுலர் இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் போர்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து எந்த மாதிரி போர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோன்னா 80, 443 காமன், இந்த மாதிரி 443, 22 காமன் சர்வீஸ் போர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ரிவர்ஷல் வந்து பிளாக் ஆகாது, ஃபயர்வால் வந்து பிளாக் பண்ணாது. ஏன்னா இதுக்கு வந்து ரூல்ஸ் வந்து எழுதலை, ஆனால் அன்காமன் போர்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க வந்து ரூல்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஜென்ரல் டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன மிஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் லேஅவுட் பற்றி சொல்லியாச்சு. வல்னப்பை வந்து மிஸ் பண்ணிட்டேன் சொல்கிறதுக்கு. ஸோ இங்கே நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் OSCP லைக் பாக்ஸஸ் அப்படின்னு. ஆக்சுவலாக வேறு யாரோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நான் இங்கே சும்மா ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன். லினக்ஸ் பாக்ஸஸ், விண்டோஸ் பாக்ஸஸ் இதெல்லாம் ஜஸ்ட் லைக் அஃபென்சிவ் செக்யூரிட்டியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மிஷின்ஸ் ஆல்ரெடி ஹேக் த பாக்ஸில் இருக்குது. இது ஆக்சுவலாக ரிட்டையர்டாக இருக்குது. மோஸ்ட்லி சில மிஷின்ஸ் வந்து ஆக்டிவாக கூட இருக்கும். நீங்கள் வந்து ரிட்டையர்டு மிஷின்ஸை ரைட்டப்னு சர்ச் பண்ணாலே அந்த ரைட்டப் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அதை கற்றுக்குங்க. அதில் என்ன டூல் யூஸ் பண்ணியிருக்கான், அதில் என்ன எக்ஸ்ப்ளாய்டேஷன் ப்ராசஸ் இருக்குது, அதில் என்ன டிப் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வல்னப் இருக்குது. ஸோ வல்னப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக ஹேக் த பாக்ஸ் முன்னாடி வல்னப் தான் ரொம்ப நல்லா வைட் ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு. ஸோ வல்னப்லேயும் நிறைய மிஷின்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஒரு முக்கியமான சீரீஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மெடஸ்பைட்டபிள் அப்புறம் கியாப்ட்ரிக்ஸ். ஏன்னா இதில் வந்து நிறைய சர்வீசஸ் இருக்கும், எல்லாமே வல்னரபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மிஷினை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்கும். நிறைய வழி இருக்குன்னா நீங்கள் நிறைய டெக்னிக்ஸ் வந்து கற்றுப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து வல்னப் பண்ணலன்னா தயவு செஞ்சு இந்த மெடஸ்பைட்டபிள் அப்புறம் கியாப்ட்ரிக்ஸ் இந்த ப்ரௌன் செக்ஷனை வந்து சால்வ் பண்ண பாருங்கள். ஸோ நிறைய கற்றுப்பீங்க. பென்டெஸ்டர் லேப் வந்து நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்புறமா ஓல்டு வெர்ஷன் அப்புறமா நியூ வெர்ஷன் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக லேப்ஸை பற்றி உங்களுக்கு வந்து நான் எப்போவுமே நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கும் போது செரி ட்ரீஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். செரி ட்ரீஸில் வந்து நீங்கள் கரெக்டாக சார்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இது வந்து இந்த ஐபிக்குள்ளே இந்த எனுமரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கேன், போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சப்செக்ஷன், இந்த மாதிரி ஒரு ட்ரீஸ் அண்ட் பிரான்ச்சஸ் வழியாக நீங்கள் வந்து ப்ராப்பராக நோட்ஸ் வந்து வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா சில சமயம் ஒரு பர்டிகுலர் அட்டாக் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதே அட்டாக் வந்து வேற ஒரு மிஷின்லையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அப்போ வந்து இந்த பர்டிகுலர் நோட்டை வந்து பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எல்லாமே நோட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறமா வேறு என்ன மிஸ் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக லேப்ஸோடைய கோர்ஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்குது இந்த தடவை. பேஜஸ் வந்து ஆல்மோஸ்ட் 800 பேஜஸ் இருக்குது. அப்புறமா வீடியோஸ் கூட எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பேரலாக அந்த வீடியோஸை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் கோர்ஸ் கண்டென்ட்டை வந்து படிச்சுக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த வீடியோவை சொல்லிக் கொடுக்குற ஆத்தர் வந்து சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக பிடிஎஃப்பை படிச்சுக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மானியத்தேனே அப்படின்னு பேசிக்கிட்டு தான் போகிறார் அவர். ஸோ நீங்கள் வந்து பேரலாக 2 விஷயம் நீங்கள் வந்து அட் அ டைமில் சீக்கிரமாக முடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் பிகினராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எக்ஸசைஸை நீங்கள் ட்ரை அவுட் பண்ணுங்கள். அப்படியே பேரலாக ரிப்போர்ட்டிங்கும் அந்த பர்டிகுலர் சப்செக்ஷன் படிக்கும் போதே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி தான் உங்களால் சீக்கிரமாக ப்ரொசீட் பண்ண முடியும்.
போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். முக்கியமாக அஃபென்சிவ் செக்யூரிட்டியில் ஸ்டூடெண்ட் ஃபோரம் வந்து ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஃபோரம் வந்து உங்களுக்கு எப்போ அக்சஸ் இருக்கும்னா ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே. ஸோ இந்த ஃபோரமில் வந்து ஒரு மிஷனுக்கு தேவையான டிஸ்கஷன் வந்து இருக்கும். இப்போ எப்படி ஹேக் த பாக்ஸில் ஃபோரம்ஸ் இருக்குது, ஸோ அதே மாதிரி ஆப்செக்ட்லேயும் ஒரு ஃபோரம் இருக்குது. ஸோ இந்த ஃபோரமில் முக்கியமாக ஸ்பாய்லர்ஸ் வந்து இருக்காது, ரைட்டப்ஸ் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட்டு யாரோ 2-3 பேர் சேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த ஹிண்ட்ஸ் கூட புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ ஓடும் ஆனால் நடக்காது, பறக்கும் ஆனால் உக்காராது, இந்த மாதிரி ஏதோ செம்ம காண்டாகிற மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து அடுத்தது டீகோட் பண்ணி ஓகே என்ன சொல்ல வராங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் மிஷினை வந்து சால்வ் பண்ணணும். ஏன்னா நிறைய மிஷின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து டைரெக்டாக ஹிண்ட்ஸும் வந்து பார்க்கறதுக்கு டைரெக்டாக ஃபோரம்க்கு வந்துடாதீங்க. புட் யுவர் பெஸ்ட், அதாவது உங்களுடைய பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அந்த மிஷினை சால்வ் பண்ணுறதுக்கு. முடியலன்னா மட்டும் நீங்கள் வந்து அந்த ஃபோரம்க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஹிண்ட்ஸை பார்க்கறதுக்கு. அப்புறமா எக்ஸாம் பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து எந்தெந்த மிஷின் எந்தெந்த பாயிண்ட். அப்புறமா கடைசியாக நான் வந்து சொல்ல வேண்டியதுன்னா ஆட்டோமேட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டூல் வந்து என்மேப் ஆட்டோமேட்டர். அது வந்து ஹேக் த பாக்ஸ் ஃபாரம்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நானே ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எழுதிட்டு இருந்தேன். அந்த ஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணோன்னா என்மேப் எல்லா ஸ்கேன்ஸும் பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் யூடிபி ஒன் ஸ்கேன் எல்லாமே பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக போர்ட் ஐடி இருந்துச்சுன்னா அதுக்கு கோபஸ்டர் ரன் பண்ணோம், டபிள்யூஎஃப்எஸ் ரன் பண்ணோம். அப்புறமா அதுக்கப்புறமா வேறு ஏதாச்சும் ஒரு போர்ட் இருந்துச்சுன்னா அதுக்கும் எஸ்எம்பி போர்ட் ஓப்பன் இருந்துச்சுன்னா எஸ்எம்பி ரிலேட்டட் கமெண்ட்ஸ் வந்து ரன் பண்ணோம். ஸோ இது வந்து பேக் ஸ்கிரிப்ட் வழியாக பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ஃபோரம்ஸில் வந்து இதை பார்க்கும்போது என்மேப் ஆட்டோமேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. எல்லா விஷயமும் இது ரொம்ப அழகாக பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த அவுட்புட்ஸ் எல்லாமே ஒரு ஃபைலுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை அவுட் பண்ணலாம். ரொம்பவே டைம் சேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிஓஎஃப் பண்ணும்போது பேக்ரவுண்டில் வந்து என்மேப் ஆட்டோமேட்டரை வந்து ரன் பண்ணி விட்டுட்டேன் எல்லா மிஷின்ஸ்க்கும். ஸோ நான் பிஓஎஃப் முடிக்கிற டைமுக்கு ஆல்மோஸ்ட் 3 மிஷின்ஸ்க்கு என்மேப் ஸ்கேன்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும். ஸோ டைரெக்டாக நான் அவுட்புட்டை பார்த்துட்டு ஓகே எக்ஸ்ப்ளாய்ட் என்னன்னா டைரெக்டாக நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறமா முக்கியமானது வந்து பிஓசிஸ். நிறைய பேர் வந்து ரிப்போர்ட்டிங்னாலேயே ஃபெயிலான ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறேன். பிஓசிஸ் நான் கூட ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது நிறைய விஷயம் வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அடைச்சா என்னடா இது இந்த பிஓசி எடுக்க மறந்துட்டேனே அப்படி இப்படின்னு. ஏன்னா அந்த எக்ஸாம் ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ப்ராசஸ். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா சரியாக தூக்கம் இருக்காது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் நீங்கள்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு ஹைலி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் மிஸ் பண்ணியிருக்கேன், நான் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு தான் யாரோ ஒரு பிளாக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஓஎஸ்சிபி எக்ஸாம் நடக்கும்போது ஃபுல்லாக 24 ஹவர்ஸும் வீடியோ எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறது இப்போ வந்து தடை செஞ்சுட்டாங்க அஃபென்சிவ் செக்யூரிட்டி. ஸோ நீங்கள் டேரெக்டாக 1 by 1 ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ தயவு செஞ்சு 1 by 1 பிஓசிஸ் கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பிஓசிஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ரிப்போர்ட்டிங் வந்து பண்ணலாம். ஸோ ரிப்போர்ட்டிங் ஒன்ஸ் யூ ஹேவ் ஆல் தி பிஓசிஸ் 1 by 1 ஆட் பண்ணிக்கிட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த சிம்பிள் டெம்ப்ளேட் நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த ரிப்போர்ட்டிங் டாக்ஸில் இருந்து. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் எடிட் பண்ணி மானியத்தினை பண்ண எல்லாம் நீங்களே போட்டுக்கோங்க. வல்னரபிலிட்டிஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜஸ்ட் பிஓசிஸ் போட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நீங்கள் வந்து ஃபோரம்ஸில் வந்து பார்க்கும்போது இது எனக்கு தெரியல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கமெண்ட் வந்து போட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் வந்து என்ன வரும்னா இந்த மாதிரி ட்ரை ஹார்டர் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போடுவாங்க. இது வந்து செம்ம காண்டான மொமெண்ட் இது. கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய பிளாக் போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது, அதாவது ஃபோரமில் இருக்கிற போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தன் எவனாச்சும் ஒரு கேள்வியை கேட்டிருப்பான், அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து இப்பயே ஆன்சர் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் விடுங்க, நான் அப்புறமா வேறு எப்பயாச்சும் ரிப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்கெவெஞ்சர் அண்ட் பேங்க் ராபர் வீடியோ யாரோ கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அது என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா அந்த டைமில் நான் வந்து எக்ஸாம்ஸில் அதான் இந்த ஓஎஸ்சிபிக்கு ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீக்கும் மிஸ்ஸே இல்லாமல் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா டச் விட்டு போகக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் அட்லீஸ்ட் உங்களை கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கணுன்னு ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு
ஓஎஸ்சிபி லேப்ஸையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு வீடியோஸும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஸ்கெவெஞ்சரும் பேங்க் ராப்பரும் இன்சேனான மிஷின்ஸு, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. எனக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணல. ஸோ சாரி. ஆக்சுவலாக நான் வந்து கிளாஸஸ் வந்து எதுவுமே எடுத்துக்கல. கிளாஸஸ் வந்து எடுக்கணுன்ட்டு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து ப்ரீரிக்விசிட்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, பென்டெஸ்ட் இல்லை ஹேக் த பாக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி சிடிஎஃப்ஸ் எல்லாம் ஆடி உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கிளாஸஸ் போகணுன்ட்டு அவசியமே இல்லையே. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கில்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து லேப் மிஷன்ஸ்க்கு வந்து என்டர் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஹெச் ஒர்த்தான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஆக்சுவலாக அது வந்து ஒரு என்ட்ரியில் ஒரு ஃபவுண்டேஷன். ஆக்சுவலாக ஓஎஸ்சிபிக்கு போக வேண்டிய சர்டிஃபிகேஷன் வந்து சிஹெச் தான் தேவை. ஏன்னா சிஹெச் வந்து ஒரு ஓவர்வியூ இருக்கும். அதாவது வெப் அட்டாக்ஸ் எப்படி, நெட்ஒர்க் அட்டாக்ஸ் எப்படி, அது எப்படி, இது எப்படின்னு ஒரு மேல் நோட்டமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் வந்து சிஹெச்சை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு நான் வந்து நிறைய தடவை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக ஹை தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த லேப் மிஷின்ஸும் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் இந்த என்ன சொல்கிறது, இந்த கோர்ஸ் கண்டென்ட்டு கண்டிப்பாக அது ஹை தான். ஆனால் வேறு கோர்ஸோடைய கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேறு கோர்ஸோடைய ஃபீஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அஃபென்சிவ் செக்யூரிட்டி கம்மியாக தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. $999 வந்து கம்மியான ப்ரைஸ் தான் அஃபென்சிவ் செக்யூரிட்டியோடது. ஆனால் 1199 கொஞ்சம் அதிகம் தான், பட் ஸ்டில் கம்மி when compared to e-learn and other certifications. OSCPக்கு கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷனா? ஓகே, ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் மினிமம் 8GB இஸ் சஜஸ்டட். எஸ்எஸ்டி இருக்கணும், ஏன்னா ஸ்பீடாக இருக்கணும் இல்லையா. ஸோ கீப் இட் 8GB எஸ்எஸ்டி இருக்கணும். அப்புறமா வேற என்ன, நல்ல கிராஃபிக்ஸ் இருக்கணும். i7 இருந்தால் நல்லாயிருக்கும், ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் 10th ஜென்ரேஷன், இல்லைன்னா i5ல லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் இருந்தாலும் ஓகே. மேட்டர் என்னன்னா ஸ்பீடாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து வர்ச்சுவல் ஆக்சுவலாக இந்த லேப் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் விஎம் வழியாக தான் கனெக்ட் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக விஎம் வேர் அஃபென்சிவ் செக்யூரிட்டியே ஒரு லிங்க் வந்து கொடுப்பாங்க. அந்த லிங்க் வழியாக தான் நீங்கள் அந்த விஎம் வேரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் இல்லை, அது ஆக்சுவலாக ஒரு இமேஜ் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணாலே அது ரன்னபிள் இமேஜ் அது. ஸோ அது வழியாக தான் நீங்கள் வந்து லேப் நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஸ்பீடு நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல இதுவும் இருக்கணும், ரேம் கெப்பாசிட்டி இருக்கணும், ப்ராசஸரும் பெட்டராக இருக்கணும். ஆக்டிவ் டைரக்டரி பற்றி ஆக்சுவலாக ரொம்ப பெரிய கேள்வி இது. சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் வந்து ஆக்டிவ் டைரக்டரி விண்டோஸ் சர்வரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேணும்னா மைக்ரோசாஃப்ட்லேயே செப்பரேட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எம்டிஏ அப்படின்னலாம் இருக்குது. ஸோ ஆக்டிவ் டைரக்டரி யூஸ்வலாக கம்பெனியோட என்டர்பிரைசஸ்லாம் இருக்கும். விண்டோஸ் மிஷின்ஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணும் ஒரு சர்வருக்கு, ஸோ யூசர்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணும், ஸோ அதெல்லாம் ஆக்டிவ் டைரக்டரி வழியாக தான் முடியும். ஆக்சுவலாக இப்போ கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஐடியா சொன்னோம் இல்லை, மேபி ஃப்யூச்சரில் நான் வந்து பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட நவர், ஒரு இவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா மேபி நான் ஃப்யூச்சரில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணலாம். ஏன்னா நான் வந்து நார்மல் யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைவ் பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாக அப்படியே ஆன் தி கோல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணி ஆரம்பிச்சிருவேன். ஆனால் ஒரு நார்மல் யூடியூப் வீடியோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக் த பாக்ஸ் வீடியோ பண்ணும்போது நிறைய தடைகள் வரும். இந்த மாதிரி ஒரு மிஷினை வந்து திடீர்னு அவனாச்சும் ஒருத்தன் ரீசெட் பண்ணிவிடுவான், ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணி அதை வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஆஃப்லைன் போடுறேன். ஆனால் சில லினக்ஸ் பிளேலிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை பைத்தன், இல்லை வேறு ஏதாச்சும் வெப் ஆப், ஸோ இதெல்லாம் நான் லைவில் வரலான்னு ட்ரை பண்ணுறேன், நினைக்கிறேன். ஆக்சுவலாக லைவில் வந்தால் பெட்டராக இருக்கும், ஏன்னா எனக்கும் டைம் சேவிங்காக இருக்கு. ஸோ உங்களுக்கு பொறுமையாக இருந்து என் கூட இருந்து கற்றுக்கணுன்ட்டு ஆசைன்னு சொல்லல, ஒரு பேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மேபி நான் 1 hour கூட எடுக்கலாம். ஏன்னா ஒரு நார்மல் யூடியூப் வீடியோ எடுத்து டவுன்லோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கே 2 hours ஆகுது எனக்கு. ஸோ லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஜஸ்ட் இன் 1 hour ஐ கேன் டூ இட். HTTPல ஈஸி பாக்ஸஸ் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நான் இங்கேயே நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் ஈஸி பாக்ஸஸ் என்னென்னு. இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்கிறதெல்லாம் சில பாக்ஸஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஹேக் த பாக்ஸ்லேயே ஒரு ஃபில்டர் இருக்கு, ஈஸி பாக்ஸஸ், மீடியம், ஹார்டுன்னு. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன பாக்ஸஸ் ஈஸின்னு. சான்ஸே இல்லை, எனக்கு வந்த மிஷின்ஸ் தான் எல்லாருக்கும் இருக்கும்னு சான்ஸே இல்லை. ஏன்னா ஃபியூ நம்பர் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் இருக்குது. ஒரு நெட்ஒர்க்கில் 5 எக்ஸாம் மிஷின்ஸ் இருக்கும். இதை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் டேல வந்து 4-5 பேர் எக்ஸாம் எடுக்கிறாங்க.
கண்டிப்பாக அந்த 4-5 பேருக்கும் எக்ஸாம் மிஷன்ஸ் வந்து வேறு வேறு இருக்கும். ஸோ இது வந்து சொல்ல முடியாது. ஸோ ரீசெண்டாக லேட்டஸ்ட் அப்டேட்